ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்ற எங்களுடைய இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள் என்று உங்களிடத்தில் ஒரு ஜெப குறிப்பை நாங்கள் வைக்கிறோம். ஏனென்றால் வருகிற மாதங்களிலே அடுத்த மாநிலங்களுக்குள்ளாக குறிப்பாக ஆதிவாசி மக்களுக்கு நடுவிலே ஊழியம் செய்ய புறப்படுகிறேன், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஊழியங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியும் அநேகர் ஆண்டவருக்குள்ளே மறுமலர்ச்சி அடையும்படிக்கும் குறிப்பாக கோயா இன மக்களுக்கு நடுவில் நான் ஊழியம் செய்ய சத்தீஸ்கர் மாநிலத்திற்கு செல்லுகிறேன். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பயணங்களுக்காக அங்கே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த கோயா இனத்து மக்கள் குடியிலிருந்தும் அவர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களிலிருந்தும் அவர்கள் விடுதலை அடைந்து கிறிஸ்துவில் புது மனிதர்களாய் அவர்கள் வர வேண்டும் என்று நீங்கள் அதிகமாக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த நாளின் செய்திக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஊழியங்களின் மூலமாய் இந்த தொலைக்காட்சிகளிலே நடைபெறுகிற கிறிஸ்தவ ஊழியங்களின் மூலமாய் ஆண்டவரே தேசமெங்கும் அயல் நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே ஆறுதல் அடைந்து வருகிறார்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், உமக்குள்ளாக புது வாழ்வை கண்டு கொள்ளுகிறார்கள். அப்பா, அப்படி போல இந்த நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதியும். உங்கள் விடுதலையின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் பெரிய விடுதலை உண்டாகட்டும். உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிற சகலவிதமான கட்டுகளிலும் இருந்து விடுதலை அடைவார்களாக. நீங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள், வசனங்கள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு அவனை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை ஆயத்தப்படுத்தி தயார் செய்து கொண்டே வருகிறார். ஒரு பாத்திரம், அது கனத்துக்குரிய பாத்திரமாய் அதை வணைந்து கொண்டே வருகிறார். ஆபிரகாம் தன் வாழ்க்கையை 75 வயதிலே கர்த்தர் அழைத்த பொழுது முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார். தன் ஆவி, ஆத்துமா, சரீரம் 3ஐயும் அர்ப்பணித்தார். ஆண்டவருக்கு ஒரு குயவன் கையிலே களிமண்ணை போல ஆபிரகாம் தன் வாழ்க்கையை கடவுள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். இனி கடவுள் தான் தன்னை முழுமையாய் பார்க்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவருக்கு இப்போது பொறுப்பு கூடிவிட்டது. ஆபிரகாமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை அப்படி கொண்டு போகணும், இப்படி கொண்டு போகணும், அதற்கு இந்த வேலை செய்யணும், இதுக்கு இந்த வேலை அவருக்கு அந்த பொறுப்பு இல்லை. எல்லாவற்றையும் கடவுள் கையில் கொடுத்துட்டார். இன்றைக்கி நம்மில் அநேகர் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. முழுமையாக ஒப்பு கொடுக்குன்னு சொல்லுவோம், ஆனால் பகுதியாக கொடுத்துருப்போம். ஆண்டவர்கிட்ட எப்போதும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், உள்ளத்தில் அப்படி முறுமுறுத்துக்கிட்டே இருப்போம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் தன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் ஆபிரகாமை விசுவாசத்திலே வளர்த்து கொண்டே வருகிறார். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது விசுவாச வாழ்வு. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் விசுவாசிகள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிறிஸ்தவ வாழ்வு, விசுவாச வாழ்வுன்னு என்ன? காணாதவைகளை
நம்புவது. காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. இப்போ ஆபிரகாமுக்கு இந்த பயிற்சி அளிக்கணும். ஆதியாகமம் 12:1-2 ஆகிய வசனங்களில் ஆபிரகாம் அழைக்கிறார். 75 வயதான பொழுது. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. எல்லாரையும் போல ஒரு சாதாரண மனிதர் தான் ஆபிரகாம். ஆபிரகாமை அழைத்து வருகிற ஆண்டவர் அசரீரியாய் பேசு. அசரீரினா உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் மட்டும் கேட்கும், உருவம்லாம் தெரியாது. அசரீரியாய் ஆண்டவர் பேசுகிறார் ஆபிரகாம் இடத்தில். ஆபிரகாம், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பெலன், கேடகம். ஒவ்வொரு முறை ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது அப்படி சொல்லிக்கிட்டே வர்றார். ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் தன்னுடைய தேவை, தன்னுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எளிமையாய் சொல்ல பழகி இருந்தார். ஆண்டவர்கிட்ட சொல்றார். ஆண்டவரும் ஒவ்வொரு முறை இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை ஆபிரகாம் பேசும் பொழுதும், ஒவ்வொரு முறை ஆபிரகாம் இந்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுதும், ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையில் அவரை வளர்க்கும்படி ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லுகிறார். இது எந்த அளவுக்கு ஆபிரகாம் கெட்டியாய் பிடித்து கொள்ளுகிறார் என்று பார்க்க, அழைக்கும் பொழுது சொன்ன உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 13ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். குழந்தை இல்லையேன்னு சொல்றார். 14ஆம் அதிகாரத்தில் பெரிய யுத்தம், பல இழப்புகள், அதிலிருந்து ஒரு மீட்டெடுக்கப்பட்டு 15ஆவது அதிகாரம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். குழந்தை இல்லை ஆண்டவரே, வெளியே வா ஆபிரகாம், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமா, இதெல்லாம் சொன்னார். இப்போ கொஞ்சம் நம்பிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. 75 வயதில் அழைச்சவர் இப்போ 99 வயதாயிற்று. ஆண்டவருக்கு அப்பமே தெரியும், 75 வயதில் அழைக்கும் பொழுதே இந்த வாக்குத்தத்தம் உள்ள மகனை ஆபிரகாம் எப்போ பெறுவார்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஆனால் அதை உடனே முதல் நாளே அவர் சொல்லுவதில்லை. ஏன்னா முதல் நாளே சொன்னால் நாம் தரிசித்து நடக்க ஆரம்பிச்சிருவோம், விசுவாசித்து நடக்க மாட்டோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது விசுவாசித்து நடப்பது. நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இனி எப்படி வாழப்போகிறீர்கள், உடைய முடிவு எப்படி இருக்கும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அதை மொத்தமாய் எந்த மனிதனிடத்தில் அவர் ஒரே நாள் எல்லாவற்றையும் சொல்லுவதல்ல. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களிலே குமாரன் மூலமாய் நமக்கும் திருவிழம் பற்றினார் என்றால் என்ன பொருள்? பூர்வ காலங்கள்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட். நம்முடைய பிதாக்கள், முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, நம்முடைய முற்பிதாக்களுக்கு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவிழம் பற்றினார் ஆண்டவர். ஒரே நாள் ஆபிரகாம்கிட்ட வந்து, ஆபிரகாம் 75 வயசு, உனக்கு குழந்தை இல்லை, 90 வயசில் இஸ்மவேல் பிறப்பார், அதன் பிறகு 100 வயதில் ஈசாக்கு பிறப்பார், அதன் பிறகு இப்படி இப்படி நீ வாழ்வ, உன் சாவு இப்படி இருக்கும், எதையுமே சொல்லலை. நம்பி வா, நான் கடவுளானால் என்னை நம்பி வா. குழந்தை இல்லையேங்கிற கவலை இருக்கா? பிரேயர் ரெக்வெஸ்ட் என்கிட்ட சொல்லு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அதை நம்பி வா. அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். 99 வயதாகிவிட்டது. 99 வயதில் ஆண்டவர் தரிசனமாகி சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன்னா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் சில நாட்கள். உத்தம தன்மையிலே நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அவர் உருவாக்குகிற ஒரு பாத்திரம் உத்தமனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உத்தமம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உத்தம குணமுள்ளவர்களை ஆண்டவர் அதிகம் விரும்புகிறார்.
நம்மை உத்தமனாய் மாற்ற விரும்புகிறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ உத்தமனாயிரு, நீ உத்தமனாயிரு, உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறேன் என்றார். கிட்ட நெருங்கி வந்தாச்சு. பெரிய ஜாதியாக்குவேன்னாரு, வானத்து நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகளை தருவேன்னாரு. இப்போ 99வது வயதில் நெருங்கி வந்தவர் சொல்றார், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, வலது பக்கம் இடது பக்கம் சாயாத, நேர்மை உள்ளவன், நீதி உள்ளவன், நீதிமான், நீ உத்தமனாயிரு, உனக்கு எனக்கு நடுவே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, எத்தனையோ நாள் உன்னுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட், உன்னுடைய ஜெப குறிப்பு, உன்னுடைய தேவை சந்திக்கப்படாமலே இருந்திருக்கலாம். நீ எத்தனையோ தடவை ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம் அந்த காரியத்தை. ஆபிரகாம் அப்படித்தான் சொல்லிக்கொண்டே தான் வந்தார். ஒவ்வொரு முறை நம்ம ஆலயத்திலே, ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திலே சென்று ஆண்டவரை தரிசிக்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் உன்னுடைய ஜெப குறிப்பை சொல்றோம். ஆண்டவரே, பல வருடமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், மனம் சலித்து போகும் அளவு. ஆண்டவர் அது நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் உத்தம குணத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமனாயிரு அப்படின்னு, சத்தியத்தை பேசு, பொய் பேசாதே, ஆளுக்கு தக்கபடியெல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி பேசாத. அது அருவருப்பு. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. அன்றைக்கு ஒரு பேட்டர்ன், இன்னைக்கு ஒரு பேட்டர்ன் இல்லை, ஒரே மாதிரி. நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எலியா கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறார். பெரிய காற்றடிக்கிறது, புயல் காற்றடிக்கிறது, ஆண்டவர் அதில் இல்லை. பெரிய இடி முழக்க சத்தம் உண்டாகிறது, அதுலேயும் ஆண்டவர் இல்லை. எல்லாம் கடந்து போயிட்டு அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் அவர் பேசுகிறார். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் ஒரு நண்பனை போல, ஒரு பாதுகாக்கும் தந்தையை போல நமக்கு மிக அருகிலே நின்று, என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே பேசுகிறார். இன்றைக்கு இந்த உலகம் கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்களே கேலி செய்து கொண்டிருக்கிறார். சாத்தான் எப்படி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? தன் கையை வைத்து தன் கண்ணையே குத்துவது. பாடல், ஒரு ஊழியக்கார தம்பி சொல்லுகிறார், நான் சர்ச்சுக்கு போனேன், சர்ச்சில் பாடல் பாடினாங்க, நான் சுறுசுறுப்பான வாலிபனா சர்ச்சில் இருக்கேன், அங்கே அப்படியே அழுது வடித்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாமால பாட்டு பாடுறாங்க. முதல்ல அப்படி சொல்லுவதே தவறு. பாமாலை பாடல்கள் தான் மிகப்பெரிய எழுப்புதல் சாங்ஸ் மூடி பிரசிங்கர் காலத்தில். காலத்துக்கு ஏற்றபடி டியூன் மாறக்கூடாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாய் டாக்டர் பில்லி கிரஹாம் உலகமெங்கு நற்செய்தியாளர் பேசினார். ஒவ்வொரு பிரசங்கத்தினுடைய முடிவிலும் கிட்டத்தட்ட 50 வருடமாய், நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன். அதாங்க ஆல்டர் கால் பாடல்.
ஒரு நாளும் இந்த 50 ஆண்டு காலத்தில் டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப இசையை உள்ள கொண்டு வரல. அதே ஆர்கன், அதே பாடல், அதே மனம் திரும்புதல். திரள் கூட்ட ஜனங்கள் அமெரிக்காவில் இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸில் மனம் திரும்புதல 3/4 பேரை நீங்கள் கேளுங்கள், பின்னணியில் பில்லி கிரகாம் இருப்பார், டாக்டர் பில்லி கிரகாம் இருப்பார். இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் அவங்க சொல்கிறாங்க, பாமால பாட்டெல்லாம் அழுது வடிச்சுக்கிட்டு பாடுறோமா, கீர்த்தனை பாட்டெல்லாம் புரியவே மாட்டேங்குதான். நீ தமிழே படிக்கல, உனக்கு எப்படி புரியும்? நல்ல தமிழ் செய்யுள் அதெல்லாம் இலக்கண சுத்தமாய் இலக்கிய தரமாய் எழுதப்பட்ட பாடல்கள், பாமாலை பாடல்கள், கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்கள், வேதநாயக சாஸ்திரியார் பாடல். உனக்கு புரியல அர்த்தம். நீ ட்ரெண்டை மாற்றணும்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற கூத்தாடிகள் பாடுகிற அந்த இசையும் அந்த மியூசிக்கையும் கொண்டு வந்து நடன விடுதி போல சபைகளை மாற்றி கொண்டிருக்கிறாய். நீ அதுக்கு ஒரு வேதத்தை, அதுக்கு ஒரு உபதேசத்தை வேற பேசுற. நீ நாள் வரும், ஜாக்கிரதை. ஒரு நாள் வரும், இன்னைக்கு அழுவாய். ஐயோ எனக்கு யாரும் சொல்லலையே, புலம்புவாய் மகனே. ஆண்டவர் எதையுமே சொல்லாமல் செய்யலை. மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தார். மோசே காலத்துக்கு பிறகு யோசுவா, காலேப் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். கானான் எல்லைக்கு வந்துட்டாங்க. பிரச்சனை தான், தினம் தினம் பிரச்சனை தான். 10 பேர் கொண்ட சபையிலேயே பிரச்சனை வரும் பொழுது 6 லட்சம் ஆட்களை கொண்ட சபையில் பிரச்சனை வராதா? யோசுவாட்ட ஆண்டவர் பேசினார். யோசுவா, இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை நீ பங்கிடுவாய், இப்படி பங்கிடணும். ரூபனுக்கு இந்த இடம், ஒவ்வொருத்தருக்கும் இந்த இடம் சொல்லி எல்லாம் சொன்னார். சொல்லிட்டு இன்னும் நிறைய காரியங்களை சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னார், 6 விதமான முரட்டு ஜாதியினர், எபூசியர், ஏவியர், கானானியர், அம்மோனியர், கிர்காசியர், 6 விதமான முரட்டு ஜாதி மக்கள் இன்னும் உள்ள இருக்காங்க. அவங்கள உள்ள வச்சிருக்கேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நீ உள்ள கூட்டிட்டு போற. அப்ப அவங்க ஊருக்கு பக்கத்துல உன்னுடைய இஸ்ரேல் ஊர் இருக்கும். அதுல ஒரு நம்ம பிள்ளைகள் இருப்பாங்க, கலந்து 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 உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி உள்ள போன பிறகு நீ பிள்ளைகள்கிட்ட எச்சரிப்பா சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு, அந்த ஜனங்களுடைய முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதீர்கள். அவன் டான்ஸ் ஆடுவான், அவன் முரட்டு ஜாதியினர், அவங்க ஒரு சடங்காச்சாரம் வச்சுருப்பான், அவன் அவனுக்குன்னு ஒரு தேசிய கீதம் வச்சுருப்பான், அவனுக்குன்னு ஒரு விதமான இசைக்கருவிகள் வச்சுருப்பான். டம் டம்னு அடிச்சுக்கிட்டு போதையை போட்டுக்கிட்டு அரைகுறை ட்ரெஸ்ஸோடு ஆடுவான். அதை நம்ம இஸ்ரவேலர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நான் மாறாதவர். ஆனால் இன்னைக்கு அதை கற்றுக்கொண்டாங்க. யோசுவாட்ட தெளிவான்று சொன்னார், அவர்கள் முறைமைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள், நமக்கென்று சில முறைமைகள் இருக்கிறது, அதை மாற்றக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. அன்றைக்கு பாமாலை பாடல் பாடும் பொழுது சாங்கி தான் பாடல் குழு தலைவர், மூடி பிரசங்கியார், சாங்கி பாடுகிறார். 2 வெள்ளிக்காசுக்கு அந்த பாடல் தாளை அச்சிடுவதற்கு கூட இன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. ஒரு பாட்டுத்தாளை அச்சடித்தாங்க. சாங்கி குரூப்பை ஆவியில் நிறைந்து பாடுவார், ஜனங்கள் எல்லாம் பாடுவார்கள். அந்த பேப்பர் திருப்பப்படும் பொழுது அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் பேப்பர் திருப்புவாங்க, அப்படி சத்தம் கேட்கும்.
பேப்பர் திருப்புகிற சத்தம் கேட்கும். நான் இதை புத்தகத்திலே படித்தேன், நிஜத்தில் பார்க்கல. நிஜத்தில் ஒரு இடத்துல பார்த்தேன். பெரிய தேனி இயேசு பண்ணையில் ஒரு முகாம், ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு. ஆர் ஸ்டான்லி அண்ணன் பேசுகிறார். அவங்க ஊழியத்தின் மூலமாக பிளஸிங் யூத் மிஷன் மூலமாக நடக்கிறது. நானும் அதில் ஒரு மெம்பராக போய் பின்னால் அமர்ந்து குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய முகாமில் ஒரு பக்கம் பைபிள் இருக்கணும், ஒரு பக்கம் குறிப்பு நோட்டில் எழுதிக்கிட்டே இருக்கணும். அவர் வசனங்களை சொல்லும்போது எல்லாரும் பைபிளை புரட்டணும். பின் ட்ராப் சைலண்ட்டாக பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. சைலண்ட்டாக எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. கண்ணும் கருத்துமா அந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் பைபிளை அப்படி திருப்புவாங்க பாருங்கள். அந்த சத்தம் அப்படி கேட்கும். அவ்வளோ பெரிய ஹால். எனக்கு அப்படியே உள்ளம் உடைஞ்சிருச்சு. சாங்கி பாடுபொழுது அப்போ இப்படித்தானே இருந்திருக்கும். இந்த பாடலையா அபிஷேகம் இல்லாத பாடல்னு சொல்கிறான் இவன். இந்த பாடலையே அழுது வடிச்சுக்கிட்டு பாடுறாங்கன்னு சொல்கிறான். ஒருவேளை பாடுகிறவர்கள் ஆவி இல்லாமல் பாடியிருக்கலாம் இன்னைக்கு. பாடல் ஒவ்வொன்றும் தெய்வம் கொடுத்த பாடல். இன்றைக்கு இசையமைப்பது போல சினிமா மெட்டுகளை உள்ளே கொண்டு வந்து களவாடி சினிமா துறையில் உள்ள அந்த அவர்களுடைய முறைமைகளை கற்றுக்கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள் அல்ல. எவர் கிரீன் சாங்ஸ். இன்னைக்கு இந்த பாடல்கள் இளைஞர்களை ஆட வைக்கலாம், பரிசுத்தம் அடைய வைக்காது, பரலோகம் கொண்டு சேர்க்காது. அவர்களுடைய முறைமைகளை நாம் கற்றுக்கொள்ளாதிருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்களுடைய முறைமைகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரி, உன்னை சுற்றி ஏராளமான மக்கள் இருக்கலாம். அவர்கள் பல விதங்களிலே தெய்வங்களை வழிபடலாம். அந்த முறைமைகளை நாம் எடுக்க நமக்கு வேதாகமும் காண்பிக்கிற முறைதான். வேதாகமும் காண்பிக்கிற முறைதான். ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னது போல இன்றைக்கு என் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். இந்த உலகத்தில் உள்ள ஸ்டைல், இந்த உலகத்தில் உள்ள ஃபேஷன், இந்த உலகத்தில் உள்ள சினிமாத்தனமான காரியங்கள் எதுவும் நம்முடைய சபைக்கு உள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரவிடக்கூடாது. தவறு அது. இன்னைக்கு எதையோ மாம்சத்தை உற்சாகப்படுத்துகிற இசைகள், அதை அபிஷேகம் என்று வேற தைரியமா சொல்லிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு ஒரு மனிதன் அபிஷேகம் பெற்றால் உள்ளமுடைந்தவனாய், சமுதாயத்தின் மேல் கரிசனை உள்ளவனாய், ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்த, எந்த பண ஆசையை குறித்தும் போதிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை போதித்தார்கள். அந்த உத்தமனாயிரு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அவருக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். நெருங்கி வந்தாச்சு காலம், இன்னும் கொஞ்சம் காலம். ஆபிரகாம் 99 வயது வந்துருச்சு. 100வது வயதில் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறார். 99 வயதில் வந்து சொல்றாரு, ஆபிரகாம் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உனக்கும் எனக்கு நடுவே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன். அந்த உடன்படிக்கை என்னவா? அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கு வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், அதில் 2வது வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் தம் மக்களோடு பண்ணுகிற ஒரே ஒரு உடன்படிக்கை என்ன தெரியுமா? சகோதரா சகோதரி, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்.
ஒருவேளை உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்றால் அம்பானி அதானி போல பல ஏரோப்ளேனுக்கு சொந்தக்காரனாய், பல கப்பலுக்கு சொந்தக்காரனாய், அது அருவருப்பு. உலக மேன்மை, இந்த உலக ஆசீர்வாதம், இந்த உலக ஆடம்பரம் எல்லாமே கடவுளுக்கு முன்பாய் அது அழுக்கான கந்தை, அது அருவருப்பு. நீ மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அநேக ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் கொண்டு வருவேன். நீ அநேகரை கர்த்தருக்குள் திருப்பி கொண்டு வருவாய். அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணுவாய். அதுதான் பெருக்கம், அதுதான் திரளான பெருக்கம். ஆண்டவர் உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு பண்ணப்போகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, காலம் கடைசி காலம். நீ அநேகருக்கு உன்னை தகப்பனாய், அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய், அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களை நீ கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகிறவனாய் ஆண்டவர் இந்த வேளையிலே உன்னை மாற்ற விரும்புகிறார். உன்னோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். அவரிடத்தில் நீ வருவாயா? ஆண்டவருக்கு நீ ஒப்புக்கொடு. ஆபிரகாம் உலக பிரகாரமாய் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர், உனக்கு 1000 குழந்தைகளை எனக்கு கொடுக்க முடியும்பா, ஆனா உன் பிரேயர் ரிக்வெஸ்ட்டை நிறைவேற்ற ஒரே ஒரு மகனை உனக்கு தர்றேன், ஈசாக்கு. ஆனா ஈசாக்கு அல்ல, திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவ. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன் ஜீவனுக்கு ஈடாய் உனக்கு நான் ஆத்துமாக்களை தருவேன். என் ஜனம் அழிகிறதே, யார்தான் போவார் எனக்காய்? சேவை செய்ய யார்தான் போவார் எனக்காய்? பக்தன் பாடுகிறார் கண்ணீரோடு. உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். நீ திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உத்தமனாய் நிலைநிறுத்தி ஆண்டவரே, அவர்களை கொண்டு ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை உமக்குள்ளே அழைத்து வரப்போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை எடுத்து பயன்படுத்தும். அதே நேரம் உலக பிரகாரமாக எங்களுக்கு ஒரு ஈசாக்கு வேண்டும் என்று ஆபிரகாம் கேட்டது போல, உலக பிரகாரமாக எங்களுக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதங்களில் தடைகளை மாற்றும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், திருமண தடைகள் மாறட்டும், பிள்ளை பேறு தடைகள் மாறட்டும், பிள்ளையுடைய படிப்புக்கு விரோதமாய் வருகிற தடைகள் மாறட்டும், சரீர ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் வருகிற தடைகள் மாறட்டும் ஆண்டவர். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் திரையில் காணும் எங்களுடைய
தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கள். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்கள். நாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.